ஹாய், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஆர்பி எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்தது. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போட்டது. அதுக்கப்புறம் இப்போ தான் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கு. இந்த எக்ஸாம் டேட் எப்போது, குவாலிஃபிகேஷன் என்ன, ஏஜ் லிமிட் எவ்வளோ இருக்கும், சிலபஸ் எப்படி இருக்கும், எக்ஸாம் பேட்டர்ன் எந்த மாதிரி இருக்கும், காம்படிஷன் எந்த லெவலில் இருக்கும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். இதோட நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு ஆகஸ்ட் 6 வந்துட்டு கால்ஃபர் பண்ணுவாங்க. நம்மளோட நியூஸ் பேப்பர்லேயே போடுவாங்க, எப்படி எந்த மாதிரி அப்ளை பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் நியூஸ் பேப்பரில் வரும். நம்மளுக்கு ஹால் டிக்கெட் வந்துட்டு செப்டம்பர் 5 வெளியிடுவாங்க. ஒரு மாதம் கழித்து 12/10 நமக்கு எக்ஸாம் இருக்கும். இந்த எக்ஸாம்ஸ் வந்துட்டு டிஎன்பிஎஸ்சி மாதிரி இருக்காது. காம்படிஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன் அப்படின்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் மட்டும்தான் தனித்தனியாக எக்ஸாம் வைப்பாங்க. டிஆர்பி எக்ஸாமுக்கான குவாலிஃபிகேஷன் என்னென்னா, நார்மல் 10th 12th மட்டும் முடித்தா பத்தாது. அதோட டிகிரி வித் டிகோப், டிப்ளமோ இன் கோஆப்ரேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் ஒன்று முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா இப்போ வந்துட்டு டிசிஎம் அப்படின்னு சொல்லிட்டு மாறிடுச்சு. டிசிஎம், ஹெச்டிசிஎம், பிஏ டிகோப், எம்ஏ டிகோப் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று முடிச்சிருந்தோன்னா நம்ம இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். இந்த டிசிஎம் கோர்ஸ் கூட இப்போ தான் ஜூலை 20 தான் லாஸ்ட் டேட்டு. இப்போ தான் முடிஞ்சுது அதுக்கான கிளாஸ் ஜாயின் பண்ணுறது. டிகோப் முடிக்கணும் அப்படின்னா அதுக்கு என்னென்னா 12th முடித்ததுக்கப்புறம் நம்ம இந்த கிளாஸில் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த 12th தான் ஒரு குவாலிஃபிகேஷன். அது முடித்தோன்னா அடுத்து நம்ம டிகோப் ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கான ஏஜ் லிமிட் வந்துட்டு எந்த ஏஜ் லிமிட்டும் கிடையாது. நம்ம டிகிரி வித் டிகோப் இருந்தாலே போதும். சிலபஸ் எந்த மாதிரி அப்படின்னா, கோஆப்ரேட்டிவ் சம்மந்தமாக 100 கொஸ்டின்ஸ் வரும். ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் தமிழில் வந்துட்டு 100 கொஸ்டின்ஸ் வரும். மொத்தம் 200 கொஸ்டின்ஸ் வரும். செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படின்னா, ஃபஸ்ட்டு எக்ஸாம் கிளியர் பண்ணணும். அதுக்கப்புறம் இன்டர்வியூ கிளியர் பண்ணணும். எக்ஸாம் வந்துட்டு ஒரு கொஸ்டினுக்கு 0.85 மார்க்கு, 200க்கு நம்ம 170க்கு தான் எக்ஸாமுக்கு எழுதுவோம். 30 மார்க் வந்துட்டு இன்டர்வியூ. டோட்டலாக 200க்கு கால்குலேட் பண்ணுவாங்க. அதை வச்சு தான் நம்ம ஜாப் வந்துட்டு கன்ஃபார்ம் ஆகும். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.